த பவர் ஆஃப் ரெசிலியன்ஸ். நம்ம லைஃப்ல வை மீன்னு கேட்கிற சிச்சுவேஷன் நிறைய இருந்திருக்கலாம். பிரேக்கப்பா இருக்கலாம், வேலை போன விஷயமா இருக்கலாம், துரோகமா இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம். அந்த பெயினுக்குள்ள ஒரு சோல் ஒரு கொஸ்டின் கேட்கும். என்னால இதெல்லாம் தாங்க முடியலையே. அப்படி தாங்க முடிஞ்சா அந்த பெயின் தான் நம்மள உருவாக்குது. அந்த கஷ்டம் தான் நம்ம உள்ளத ஸ்டீல் மாதிரி ஸ்ட்ராங் ஆக்குது. இன்னைக்கு ரெசிலியன்ஸ் பத்தி தான் பேச போற. இது ஒரு டாக்குமெண்டரி. இது மோட்டிவேஷன் கிடையாது. இது ரியல் ஃபீலிங் அண்ட் ரியல் ஸ்ட்ரகிள்ஸ். ஒரு கிளாஸ் கீழே விழுந்து உடையும் போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஃபீல் வரும்? இட்ஸ் ஓவர், முடிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் லைஃப்ல சில சமயம் கிராஷ் ஆகும். கனவுகள் நடக்காம போகலாம், காதல் தோல்வி வரலாம், ட்ரஸ்ட் உடைஞ்சு போகலாம். பட் லிசன் கேர்ஃபுல்லி. அந்த broken பிளேஸ்ல தான் லைட் என்டர் ஆகும். ஒரு சோல்ஜர் வார்ல இருந்து இன்ஜுரி ஆகும் போது அவனுக்கு ஃபேஸ்ல பெயின் தெரியும், அடிபட்டிருக்கும். ஆனா அவன் கண்ணை பார்த்தா அதுல ஃபயர் தான் இருக்கும். திருப்பி யார அடிக்கலான்னு தான் பாப்பான். அந்த ஃபயர் தான் ரெசிலியன்ஸ். கலாம் சார் ஒரு டைம் சொல்லியிருக்காரு இல்லையா, கனவு காணுங்கள். அந்த கனவு தூங்குனதுக்கு அப்புறம் நம்ம காண்ற கனவு கிடையாது. ஒரு விஷயம் நம்மள தூங்க விடாம அதை யோசிக்க வைக்குதுன்னா அந்த கனவு தான் காணுங்கள்னு சொல்றாரு. அண்ட் அந்த ரெஸ்ட்லெஸ் சோல் தான் ஸ்ட்ராங் சோல் ஆகுது. நீங்க நினைச்சிருப்பீங்க, நீங்க ஒரு சிலரை அட்மையர் பண்ணிருப்பீங்க. ச்சே, வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும், இருந்தா இவர மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க அட்மையர் பண்ற ஒரு பர்சனே ஒரு டைம் உடஞ்சு போயிருப்பாரு. நம்ம அந்த டார்க் ஃபேஸ பார்த்தது இல்ல. ஒரு பொண்ணு பஸ்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கா ஆஃப்டர் ரிஜெக்ஷன். ஒரு பையன் டெரஸ்ல உட்காந்து நான் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு ஸ்டூடெண்ட் திருப்பி திருப்பி ஃபெயில் ஆகுறான். இவங்க எல்லாம் லூசர்ஸ் கிடையாது, இவங்க தான் ஃபியூச்சர் லெஜெண்ட்ஸ். ஏன்னா சோல் அவங்களுக்கு தான் ஸ்ட்ராங் ஆகும். ஒன்லி வென் லைஃப் பிரேக்ஸ் யூ ஓபன். இருட்டுல தானே வைரம் பிறக்கும். நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு ஹிடன் பட்டன் இருக்கும். அது ஈஸி டைம்ல ஆக்டிவேட்டே ஆகாது. நல்லா வாழணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம எந்திரிச்சு நிக்கும் போது திருப்பியும் நம்ம கீழே விழுவோம், தோத்து போவோம், அசிங்கப்படுவோம், அவமானப்படுவோம். அந்த டைம்ல இப்படி ஆயிடுச்சேன்ட்டு உட்காராம திருப்பியும் எந்திரிச்சு நிக்கும் போதுதான் அது ஆக்டிவேட் ஆகும். நீங்க கிவ் அப் பண்ணாத டைம் தான் யூனிவர்ஸே உங்களை திரும்பி பார்க்கும். நீங்க சொல்றதை கேட்கும், டோர்ஸ் ஓபன் ஆகும், ரேண்டம் பீப்புள் ஹெல்ப் பண்ணுவாங்க, மிராக்கிள்ஸ் நடக்கும். ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும்போது ஒரு ஸ்மைல், அது ஃபேக் ஸ்மைலா இருந்தா அது ரெசிலியன்ஸ் கிடையாது. ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண நம்ம போடுற எஃபர்ட். ஒரு குட்டி கேண்டல் டார்க்னஸ் ஃபைட் பண்ணல, அதே சேம் கான்செப்ட் தான். ஒரு சின்ன வெளிச்சம் நம்ம கிட்ட இருந்தா அந்த டார்க்னஸ் நம்ம கிட்ட இருந்து போயிடும். இதுதான் எல்லா ரிலிஜன்லயும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு. நம்மள சுத்தி இருக்கிறவங்களே அதுக்கு எக்ஸாம்பிள். நம்மள ஸ்ட்ரென்தன் பண்ண ஒரு 5 ஹாபிட் வந்து இதுல டாக்குமெண்ட்ரியில சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? பெயினை ஃபேஸ் பண்றது. ஒரு விஷயம் நீங்க தான் பண்ணணும், அது இப்ப பண்ணலாம் அப்ப பண்ணலாம்னு இழுத்தடிக்கிறது, இத பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறது, இந்த விஷயத்த பண்றதுக்கே ரொம்ப சங்கடப்படுறது, அதெல்லாம் தான் பயம், அதெல்லாம் தான் பெயின். சோ அந்த மாதிரி விஷயத்த பார்த்து ஓடக்கூடாது, அதை ஃபேஸ் பண்ணணும், மன்னிக்கணும். இதுதான் பெரிய விஷயம். பாஸ்ட்ல நிறைய பேர் ஹர்ட் பண்ணிருப்பாங்க, மறக்க முடியாத சிச்சுவேஷனை ஏற்படுத்தி இருப்பாங்க. அவங்கள மன்னிச்சுட்டு மூவ் ஆன் பண்ணிடுங்க. திருப்பியும் போய் அவங்கள பேசணும், அவங்க கிட்ட பழகணும் அப்படின்னு இல்ல. ஜஸ்ட் forgive them and move on. ஏன்னா லைஃப்ல நம்ம அவங்கள மாதிரி நிறைய பேரை பார்ப்போம். தேர்ட் வந்து பர்பஸ். டெய்லி ஒரு சின்ன கோல் வச்சுக்கோங்க. காலையில எந்திரிச்சதுல இருந்து அந்த கோலை யோசிச்சுட்டே இருங்க, அதை முடிக்கிற வரைக்கும். ஃபோர்த், பிலீவ் நோ மேட்டர் வாட். நல்லதே நடக்கும்னு பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. யூனிவர்ஸ் இஸ் வொர்க்கிங் ஃபார் யூன்னு. ஃபிஃப்த், ஃபெய்த். அது நடக்கும்னு நம்புங்க. அண்ட் சின்ன ப்ரோக்ரஸ் ஆனாலும் உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் உங்க மனசை ஜிம்முக்கு போதுற மாதிரி ட்ரைனிங் பண்ணிக்கோங்க. லைக் சேலஞ்சஸ் தான் உங்க டம்பல்ஸ், பெயின் தான் உங்க கோச், ஃபெய்த் தான் உங்க புரோட்டீன் ஷேக். அந்த மாதிரி வாழ்க்கை உங்களை நசுக்கும், கசக்கும். ஆனா மறந்துடாதீங்க, ஒன்ஸ் உங்களை அது ஸ்ட்ராங்கா ஹிட் பண்ணுச்சுன்னா திரும்பி எந்திரிச்சு நின்று வாழ்க்கையை பார்த்து ட்ரை மீ அகைன்னு சொல்லுங்க. திருப்பியும் நசுக்கணும், திருப்பியும் கிரஷ் பண்ணணும், திருப்பியும் எந்திரிச்சு நிப்பன்னு சொல்லுங்க. அதுவே பயந்துட்டு போயிடும். நெருப்பால தங்கத்தை அழிக்க முடியுமா என்ன? அது சுத்தப்படுத்ததான் முடியும். நம்மளும் அப்படிதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.